கட்டழகு மாறா கன்னி லக்ன கன்னி ராசி நேயர்களே, குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில நாம கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்களுடைய காதல் காதலும் திருமண வாழ்க்கையும் பற்றி பார்க்க போறோம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி குறிக்கோள் வச்சிருப்பாங்களா? ஆமா, இவங்களுக்குன்னு ஒரு தனி குறிக்கோள் வச்சிருப்பாங்க. இவங்க ரொம்ப பண்பானவங்களா, ரொம்ப நெறியா வாழணும்னு நினைப்பாங்களா? ஆமா, இவங்க பண்போடு நெறியோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். இவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? ஆமா, படித்துக் கொண்டிருக்கும் போதே வாழ்க்கையை பற்றிய திட்டம் தீட்டுபவர்கள் இவர்கள் தான். படிச்சு கொண்டிருக்கும் போதே வாழ்க்கையை பற்றி திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அந்த திட்டத்தை இவங்க கச்சிதமா அப்படியே நிறைவேற்றி செயல்படுத்த முடியுமா? முடியாது. இவர்கள் திருமண வாழ்க்கை குறித்து இவங்க திட்டம் மட்டும் தீட்டுவாங்க. ஆனா அந்த திட்டம்லாம் திருமணத்துக்கு பிறகு தவிடுபடி ஆகிவிடும். சரி, இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க ரொம்ப திட்டம் போடுறாங்க படிக்கும் போது. அது மாதிரி திட்டம் போட்டு வாழ்க்கை இப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கைக்கு அமைஞ்ச வாட்டி அது பாத்தீங்கன்னா இவங்க திட்டம் பூரா தவிடுபடி ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே திருமண வாழ்க்கையில இவங்க அதிர்ஷ்டமா தான் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அதை சொல்லுங்க. இடையில பல விஷயம் சொல்றீங்க, ரைட், அதெல்லாம் ஓகே. ஆனா உண்மையிலே திருமண வாழ்க்கையில அதிர்ஷ்டமா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க, அதிர்ஷ்டமா தான் இருப்பாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட நான் அதிர்ஷ்டமான திருமண வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. இது இவங்களுடைய குணம். இவங்க திருமணத்தை விரும்பி திருமணம் பண்ணணும்னு நினைச்சுக்குவாங்களா? நாமளே திருமணம் செஞ்சுக்கணும்னு விருப்பம் அதிகமா உள்ளவங்களா? இல்ல, அதுல ரொம்ப பிகு பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய உறவினர்களும் பெற்றோர்களும் உற்றார்களும் சுற்றார்களும் அதிக வற்புறுத்தணும் இவங்கள. பண்ணிக்கப்பா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தணும். இல்லைமா பண்ணிக்குமா அந்த அதுல விருப்பம் இருக்குதோ இல்லையோ, ஆனா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும், அதாவது அந்த யாராவது ஒருத்தர் வற்புறுத்தும் போதுதான் இவங்க திருமணத்துல விருப்பம் இல்லைன்னா கூட சரி, அவங்க வற்புறுத்துறாங்க, அதுக்காக நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்து போகக்கூடியவங்க சுலபமா கிடைச்சிருவாங்களா? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு உண்டானவங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்து போகக்கூடியவங்க சுலபமா கிடைச்சிருவாங்களா? இவங்களுடைய சுபாவத்துக்கு ஒத்து போகக்கூடியவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இவங்க சுபாவம் என்னன்னு இவங்களுக்கே தெரியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மத்தவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க ஏன் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுல அதிக காலதாமதத்தை செய்யறாங்க? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தேர்ந்தெடுக்கிற எல்லா விஷயமும் சரி, படிப்பும் சரி, எல்லாமே, திருமண வாழ்க்கையும் சரி, வீடும் சரி, எல்லாமே எல்லா வகையிலும் இவங்களுக்கு பொருத்தமா இருக்கணுமா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லா வகையிலும் அது எனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது, வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, காதலரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுல அதிக காலதாமதம் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். எல்லா வகையிலும் பொருத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி, இவங்களுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுல இவங்களுக்கு ஏன் அந்த காலதாமதம் ஆகுது? கிடைச்சிட வேண்டியது தானே? இவங்க பொருத்தமானதெல்லாம் கிடைச்சிட வேண்டியது தானே? இவங்க குறிக்கோள்களுக்கு ஒத்த மாதிரி ஒண்ணு இவங்க தேர்ந்தெடுக்க பாக்குறாங்க. இவங்க குறிக்கோளுக்கு ஒத்த தன்மை உள்ள ஒன்ன தேர்ந்தெடுக்க பாக்குறாங்க, வாழ்க்கை துணையோ காதலையோ. ஆனா இவங்க குறிக்கோள் என்னன்னு இவங்களுக்கே தெரியலையா? இவங்க குறிக்கோள் என்னன்னு இவங்களுக்கே தெரியாம போயிடுது. அதனாலதான் இவங்களுக்கு பொருத்தமான ஒன்று, குறிக்கோள் தெரிஞ்சாதான் அதுக்கு பொருத்தமான ஒன்று தேர்ந்தெடுக்க முடியும். இவங்க குறிக்கோள் இவங்களுக்கே தெரியாதப்ப இவங்க எப்படி பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது? அதனாலதான் அந்த காலதாமதம் ஆகிறதெல்லாம். இவங்க கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க காதலரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கை தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் முதல் அட்டம்ப்ட்ல வெற்றி அடைஞ்சிடறாங்களா? அது வெற்றி அடைகிறது முதல் அட்டம்ப்டா, அடுத்து வேற ரெண்டாவது அட்டம்ப்டா கூட இருக்கலாம். ஆனா எதை இவங்க தேர்ந்தெடுத்தாலும் அதுல வாழும் போது முதல்ல சில ஏமாற்றங்களை இவங்க அவசியம் சந்திக்க வேண்டி வருது. அந்த ஏமாற்றங்கள் இவங்களுக்கு வருது. இவங்க காதலிக்கிறதுல இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அல்லது புத்திசாலித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா?
இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க காதலிக்கிறதுல வந்து இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, புத்திசாலித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இவங்க காதலிக்கிறதே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல, புத்திசாலித்தனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இவங்க. இவங்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு குணம் அவங்களோட அன்பை வந்து வாழ்க்கை துணைவர்கிட்டயோ காதலர்கிட்டயோ வெளிக்காட்ட முடியாம தடுக்குது. இவங்கிட்ட இருக்க கூச்ச சுபாவம் தான் அது. இவங்கிட்ட இருக்க அளவுக்கு மீறிய கூச்ச சுபாவம் இவங்களோட அன்பை வந்து காதலர்கிட்டயோ வாழ்க்கை துணைவர்கிட்டயோ வெளிக்காட்ட முடியாம இவங்களை தடுத்துருது. இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்க எந்த குணத்தை மாத்திக்கிட்டா வாழ்க்கையில வெற்றியின் முதல் படியை தொடுவாங்க? எந்த குணத்தை இவங்க மாத்திட்டா வாழ்க்கையின் வெற்றியின் முதல் படியை அவர்கள் தொடுவார்கள்? இவங்களுக்கு சிடுசிடுக்கிற குணம் இருக்கு பத்தியா, சிடு சிடுன்னு பேசுறது. அந்த சிடுசிடுக்கும் குணத்தை இவங்க மாத்திட்டாவே அப்பதான் அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றியின் முதல் படியிலே கால் எடுத்து வைக்க முடியும். அது இவங்களோட முக்கியமான குணம். டக்குன்னு சிடுசிடுன்னு பேசுவாங்க. அந்த சிடுசிடுன்னு பேசுற குணத்தை இவங்க மாத்திக்கணும். சரி, வெற்றியின் அடுத்தபடியை தொட இவங்க என்ன செய்யணும்? வாழ்க்கை துணைவர்கிட்ட இவங்க அன்பை வெளிக்காட்டிக்கணும். இவங்க அப்படிலாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அது ரொம்ப இதான இவங்களோட பிரிஸ்டீஜுக்கு, இவங்களோட மரியாதைக்கு, இவங்க கௌரவத்துக்கு அது வந்து குறைவா போயிடுமா. இவங்க அன்பை வந்து அப்படி வெளிக்காட்ட மாட்டாங்க. இவங்க அந்த அன்பை வெளிக்காட்டினாதான் இவங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். முதல் படி சிடுசிடுக்கும் குணத்தை மாத்திக்கணும். ரெண்டாவது அன்பை வெளிக்காட்ட தெரியணும். இவங்களுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியாது. சரி, இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க காதலின் தாத்பரியம் என்ன அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களா? காதலுக்குன்னு ஒரு தாத்பரியம் இருக்குல்ல, இந்த தாத்பரியத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களா? இல்ல, இவங்க காதலின் தாத்பரியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அல்ல, கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது என்ன காதலின் தாத்பரியம்? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். காதலுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குங்கிறீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுட்டா நல்லது தானே. சிம்பிள். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அந்த புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அந்த புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்ககிட்ட வந்து எந்த சதவிகிதத்துல வந்து எந்த குணம் எப்படி இருக்குது, அவங்க கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு முடியும், அதை மாத்திக்கவும் முடியும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். மறைச்சே தன்னை பத்தி வேற மாதிரியே வாழ்க்கை துணைகிட்ட லவ்வர்கிட்ட காமிச்சிட்டு கூடாது. என்னுடைய இது இப்படிதான் அப்படிங்கறத காமிக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை வந்து வெளிப்படுத்திக்கணும், வெளிப்படையா இருக்கணும். புரிஞ்சுக்கிறது வந்து இவங்க வந்து கேட்டு கேட்டு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறது பழகி, இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் பழகும் போது தானே புரியும். இன்னும் நிறைய விஷயம் புரியாமையே கூட இவங்க மனசுல வச்சுட்டு இருக்கலாம். வெளிப்படுத்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிக்கணும். அது இருந்தா அப்படி இருந்தா எடுத்துட்டு போகுது போ, இப்படி எப்படி வேணா எடுத்துட்டு போ, இப்படி வேணா எடுத்துட்டு போ, அப்படிலாம் முடியாது, இப்படிலாம் அப்படி போக கூடாது. தன்னை தானே வெளிப்படுத்திக்கணும். இந்த உண்மை, இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறது வெளிப்படுத்துறது, ரெண்டு விஷயம் மட்டும் இவங்க உண்மையா வாழ்க்கை துணைவருக்குள்ள யார் நடந்துட்டாலும் எப்பேற்பட்ட வெளியே இருக்க விமர்சனத்தால இவங்க காதல் உடையாது. காதலை உடைக்கிறவங்க வந்து வெளியே இருக்க விமர்சனம் தான். காதலை சேர்த்து வைக்கிறது நண்பர்கள் தான், காதலை உடைக்கிறது நண்பர்கள் தான். காதலை சேர்த்து வைக்கிறது எதிரிங்க தான், காதலை உடைக்கிறது எதிரிங்க தான். அந்த வெளி விமர்சனத்தாலதான் அது வந்து உடையும். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா இருந்தாங்கன்னா அந்த காதல் உடையாது. இதான் காதலோட தாத்பரியம். இது நல்ல கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க மனசுல வச்சுக்கணும். காதலிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய குணம் என்ன? காதலிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்தவங்ககிட்ட குறை காணும் குணத்தை மாத்திக்கணும். நீ அப்படி இருக்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடைசி வரைக்குமே வாழ்க்கையே முடிஞ்சு வாட்டி கூட ஒத்து போதவங்களும் இருக்காங்க. காரணம்னா அவங்க குறைகான குணத்தை மாத்திக்கணும்ன்றது இவங்க நினைப்பாங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிமா. அவங்க குறைகான குணத்தை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் நாம அட்வைஸ் பண்றவன் அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. என்னுடைய குறையை நீங்க பார்க்காதீங்க, அதையே திருப்பி திருப்பி பழசே பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தன்மையை வந்து மாத்திக்கிட்டாங்கன்னா நல்ல காதலான திருமண வாழ்க்கை எல்லாரும் வாழ முடியும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க எதிர்பாலினத்தவரிடம் என்ன விரும்புவாங்க? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க இவங்க செஞ்ச உதவிய, இவங்களோட புத்திசாலித்தனத்தை அந்த எதிர்ப்பாளினத்தோடு மெச்சணுமா. நீங்க ரொம்ப அருமையா உதவி பண்ணீங்க,
உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்ப பாராட்ட வேண்டும். இது ரெண்டும் அவங்க மெச்சணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க செஞ்ச உதவியும் இவங்க புத்திசாலித்தனத்தை எதிர்ப்பாளித்தோறும் மெச்சணும் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க. சரி, அது நினைக்கிறீங்க, வாஸ்தவம் தான், அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க பழகுறீங்க இல்லையா எதிர்ப்பாளித்தனம், அவங்க கிட்ட வந்து நீங்க அதே மாதிரி உதவியும் அவங்க புத்திசாலித்தனத்தையும் அவங்களோட அழகையும் நீங்க மெச்சக்கூடிய நபரா? நிச்சயமா இல்ல. நீங்க அது மாதிரி எதிர்ப்பாளித்தோறும் மெச்சக்கூடிய நபரே இல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை நீங்க மத்தவங்க செய்ய மாட்டீங்க. இதான் உங்களோட ஸ்பெஷல் குணம். நீங்க மத்தவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை மத்தவங்களுக்கு நீங்க செய்ய மாட்டீங்க. அவங்க எவ்வளவு ஒரு அழகா இருந்தாலும் அழகை பாராட்டுறதோ அது மெச்சுறதோ அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, காதல்ல வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க என்னதான் செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எதிர்ப்பாளித்தோட பழகும் போது அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அவங்க அழகையும் புகழணும். அவங்க கிட்ட நீங்க வந்து பழக விரும்புறீங்க அப்படிங்கறத வந்து வெளிப்படையா அவங்க கிட்ட சொல்லணும். முழுமையா சொல்ல மாட்டீங்க. அது முழுமையா தெரியும். அவங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மையிலே நம்மள வந்து லவ் பண்றாரா, உண்மையிலே நம்மள விரும்புறா இல்லைன்னா அவங்க கன்ஃபியூஷனா மண்டை பிச்சுக்கும். நீங்க வந்து நீங்க அவங்க கிட்ட பழக விரும்புறதை வெளிப்படையா சொல்லணும். ஆனா அது மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த குணத்தை நீங்க கத்துக்கணும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க மிக சுலபமா எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா? இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்களா? கண்டிப்பா இல்ல. இவங்க காதல்ல மட்டும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அல்ல. காதல்ல மட்டும். ஆனா மத்தபடி இவங்க இயல்பான குணம் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் தான். ஆனா காதல்ல வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. இவங்க காதலரிடமோ மற்றும் வாழ்க்கை துணைவரிடமோ செய்யும் தவறு என்ன? இவங்களை காதலிப்பவர்கள், இவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் குறைஞ்சபட்சம் அவங்க இவங்ககிட்ட பேசி கொண்டிருப்பதன் மூலமாவது தன்னை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இவங்களுடைய காதலர்கள், இவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட ஒரு பேசிட்டாச்சும் இருப்பாங்க. அந்த பேசிட்டு இருக்கிறதுல சந்தோஷம் அடையக்கூடியவங்களா அவங்களோட குணம் இருக்கும். அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை இவங்க செய்வாங்களா? அதை குறிப்பா இவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை விரும்புறவங்க, இவங்களை திருமணம் பண்ணிக்கிறவங்க படிக்கக்கூடிய குணம் இருக்கும். புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கும். இவங்களை அதுதான் கேட்பாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி புத்தகம் வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க அதுன்னு சொல்லுவாங்க. அவங்களால வாங்கிக்க முடியலன்னா. ஆனா இவங்க குறிப்பா அதை வாங்கிட்டு வர மாட்டாங்க. இது ரெண்டும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தவறான குணம். இவங்க திருமண வாழ்க்கை எப்படி நினைக்கிறாங்க? திருமண வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க? திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பிசினஸ். அதுக்கு வேண்டிய கேபிட்டல் முதலீடு என்கிட்ட இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய பேரு இப்ப திருமணம் எனக்கு செஞ்சுக்கிட்டா குடும்பத்தை நடத்த போதிய அளவுக்கு என்கிட்ட பண வசதி இல்ல அப்படிங்கிறதுக்காக திருமணத்தை தள்ளி போடுவாங்க. திருமணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கூட பேசுவாங்க. இவங்க கூடிய வரைக்கும் திருமணத்தை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போறது வந்து அது ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ்க்குண்டான கேபிட்டல் என்கிட்ட இப்ப இல்ல, அந்த கேபிட்டல் வந்தாட்டி பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க திருமணத்தை வந்து தள்ளி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படின்னா இவங்க ரொம்ப நாள் பிரம்மச்சாரியாவே இருக்க விரும்புவாங்களா? ரொம்ப நாட்களா பிரம்மச்சாரியாவே இருப்பாங்களா? ஆமா, நீண்ட நாட்களாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய மனநிலை படைத்தவர்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்கள். இவங்க ஏன் குடும்ப வாழ்க்கையை தள்ளி போட நினைக்கிறாங்க? திருமண வாழ்க்கை நினைச்சாவே உங்களுக்கு ஒரு சீரியல்ல ஒரு திருமண வாழ்க்கை பிரச்சனை வருதுன்னா அது மாதிரி நமக்கு வந்துடும். இங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது மாதிரி நமக்கு வந்துடும். இங்க அண்ணன் அண்ணி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது மாதிரி நமக்கு வந்துடும். அக்கா புருஷன் மாமனும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது மாதிரி நமக்கு வந்துடும். திருமணங்கிறது ஒரு போராட்டம். திருமணத்துக்கு பிறகு நிறைய போராட்டம் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்குவாங்க. அந்த போராட்டங்களை எதிர்கொள்ள இவங்க தயங்குவாங்க. போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவங்க வந்து அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள தயங்குவாங்க. இவங்க எப்பவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை விரும்புவாங்க. தனியா ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கிறது, தனியா ரூம்ல உட்காந்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது, டிவி பாக்குறது, அந்த தனிமையா அமைதியா இருக்கிறது விரும்புவாங்க. அந்த அமைதி குடும்ப வாழ்க்கையில கிடைக்குமா? அது கிடைக்காதுங்கிறதுனால இவங்க திருமண வாழ்க்கை தள்ளி போட பாக்குறாங்க. அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பா? இந்த மாதிரி இருக்காங்களா, இவங்களை போய் நம்ம மேரேஜ் பண்ணி என்ன பண்றது? இவங்களை நம்ம இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காக மேரேஜ் பண்ணிக்க தவறா? அப்படி இல்ல, திருமணம் பண்ணிடுறாங்க.
திருமணம் பண்ணோன்னா வாழ்க்கை துணைவர் மற்றும் குடும்பத்துல உள்ளவங்க அவங்க தேவைகளை நிறைவேற்றுறதுல வந்து இவங்க வல்லவர்கள். வாழ்க்கை துணைவர் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன செய்யணும், அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது பாத்தீங்களா, அது தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுல இவங்க சிறப்பானவங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க தவிர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான குணம் இது. இவங்ககிட்ட ஒரு விசித்திரமான சில குணம் இருக்கும். அது என்னன்னா, இவங்களோட ஹெல்த் இருக்குல்ல, இவங்க உடல் நலத்தை பற்றி அடிக்கடி மத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அது அப்படியே அதை விவரிப்பாங்க பாருங்க. அப்படியே இந்த தேங்காய் சீனிவாசன் வந்து சாப்பிட்றதை விவரிக்கிற மாதிரி இவங்க உடல் நலத்தை விவரிப்பாங்க. அந்த மாதிரி அது 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 வந்து இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என் குடும்பத்துல அதை பத்தி கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறாங்க, நான் இப்படி கவனிச்சு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை. அந்த மெடிக்கல் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன மாத்திரை சாப்பிட்டோம், எந்த டாக்டர்கிட்ட போனோம், என்ன ரிப்போர்ட், அதெல்லாம் அப்படியே ஃபைல் பண்ணி வச்சுக்குவாங்க. அது இவங்களுடைய குணம். அப்படி மத்தவங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அப்படி கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க புகாரும் சொல்லுவாங்க. அதை இவங்க தவிர்த்துக்கணும். சரி, கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வெளி உலகத்துல வந்து இவங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எப்படி இருக்கும்? வெளி உலகத்துல இவங்களுடைய அந்தஸ்து, படோடாபம், கௌரவம், பதவி, அதிகாரம், புலமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க. இதெல்லாம் வெளி உலகத்துல கொடி கட்டி பறக்கும். இவரோட அந்தஸ்து, படோடாபம், கௌரவம், பதவி, அதிகாரம், புலமை, பெயர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் வெளி உலகத்துல சூப்பரா இருக்கும். சரி, அதே பெயர் புகழ் செல்வாக்கு வீட்டுல இருக்குமா? வீட்டுல இவங்களோட ஜம்ப செல்லுபடி ஆகாது. இவங்க டேலண்ட் எல்லாம் உண்மைதான், உண்மையான டேலண்ட் தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனா வீட்டுல அதை யாரும் சட்டை பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு இவங்களுக்கு ஒரு பெரிய மன போராட்டம். நம்ம இவ்வளவு திறமையான, வெளியே நம்ம அவ்வளவு மதிப்பு இருக்கு, வீட்டுல நம்ம சட்டையே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களா, அப்படி வருத்தம் இவங்களுக்கு இருக்கும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க காதல்ல உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க உணர்ச்சி வசப்படாத நபரா, அது எங்களுக்கு தெரியணும். காதல்ல உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, ஆனா உண்மையிலேயே இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் தான். இவங்க ஏன் உணர்ச்சி வசமானவங்களா இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? இவங்க ராசி அதிபதி புதன், அதுதான் இவங்க உணர்ச்சி வசப்பட்டவரா இருக்கிறதுக்கு காரணம். இந்த புதன் ராசி அதிபதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு வருது? நரம்பு தொந்தரவு வருது, நரம்பு விரைப்பாயிடும். அந்த டென்ஷனோட அளவு வந்து நரம்பு விரைப்பாவது அளவு கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் வரும்போது நரம்பு நமக்கு விரைப்பாவது கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஆயிட்டா இவங்க கண்ட்ரோல் மீறி போயிடுவாங்க. அந்த நரம்பு விரைப்பாகிறதுனால என்ன வரும்னா, இவங்களுக்கு என்னென்ன தொல்லை வரும் அப்படின்னா, இவங்களுக்கும் இவங்க தொல்லைப்படுத்திக்குவாங்க, வாழ்க்கை துணைவரையும் தொல்லைப்படுத்துவாங்க. அதனால அந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், டென்ஷனை வந்து இவங்க போட்டுக்கவே கூடாது. அது ஆரம்பத்திலே இவங்க வாழ்க்கை துணைவரும் அதை தடுத்து விட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று இவங்க டைவெர்ட் பண்ணி விட்டுறணும். பாத்துக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டென்ஷனான நம்ம என்ன பண்ண முடியும், ரொம்ப டென்ஷனான என்ன பண்ண, அப்படி பண்ணினீங்க அவங்க நரம்பு ரொம்ப இதாகிற மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க, நரம்பு புடைச்சிக்கும். அந்த நேரத்துல இவங்க வந்து இவங்களுக்கும் தொந்தரவு பண்ணுவாங்க, தன்னையும் வருத்திக்குவாங்க, அடுத்த உயிரையும் வருத்துவாங்க. அதனால இவங்களுடைய டென்ஷனை தவிர்க்கணும், அவசரத்தை தடுக்கணும், சிடுசிடுப்பை தடுக்கணும். கட்டாயம் இந்த டென்ஷன், அவசரம், சிடுசிடுப்பு இது 3 தான் இந்த புதன் ஏற்படுத்தி அவங்கள வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கொண்டு போய் தள்ளுவாங்க. அதுல இவங்க கவனமா இருக்கும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க எந்த மாதிரி அமைப்புள்ள நபர்களை இவங்க வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி அமைப்புள்ளவங்களை தேர்ந்தெடுத்தா நல்லது? இது வந்து எல்லாருக்கும் புரியாது, ஆனா ஜோசியம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அதாவது ஆளும் கிரகங்கள், நம்மள ஆளக்கூடிய கிரகங்கள் யார் யார் அப்படின்னா, நம்ம பிறந்த ராசி அதிபதி, நம்ம பிறந்த நட்சத்திர அதிபதி, நாம பிறந்த நட்சத்திர அந்தர அதிபதி, அதே மாதிரி லக்ன அதிபதி, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி, லக்னத்தோட அந்தர அதிபதி, 4 அதிபதி. இவங்க 7 பேர் தான் நம்மள ஆட்சி பெறக்கூடிய கிரகம். இந்த 7 பேர் கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி படிச்சவங்க யார்கிட்ட நீங்க ஜாதகம் போனாலும் நீங்க வந்த நேரத்துக்கு முதல்ல ரூலிங் பிளானட்ஸ் போடாம ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அந்த ரூலிங் பிளானட்ஸ் வந்து இவங்க சின்ன வயசுல இருந்து இவங்க வயசான வரைக்கும் வரக்கூடியது அதே மாதிரி ரூலிங் பிளானட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அது அவங்களோட அமைப்பு. அந்த ரூலிங் பிளானட்ஸை ஒட்டி தான் எல்லாமே அவங்களுக்கு அமையும்.
அந்த மாதிரி ரூலிங் பிளான் ஆளும் கிரகங்கள் அது வந்து இவங்களை சுக்கரனாகவோ குருவாகவோ சந்திரனாகவோ இந்த மூன்றிலும் மாறி மாறி அமைஞ்சிருதுன்னு வச்சுங்க. அந்த ரூலிங் பிளானட்ஸ் இவங்க வாழ்க்கை சொர்க்கம் தான். இவங்க யார திருமணம் செஞ்சுட்டா இவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க. கன்னி மகரம் ரிஷபம் கடகம் விருச்சகம் மீனம். கன்னி மகரம் ரிஷபம் மண் ராசிகள். கடகம் விருச்சகம் மீனம் நீர் ராசிகள். மண்ணும் நீரும் சேர்ந்து சேராய்க்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போயிடும். தண்ணி வந்து நெருப்பு அமுத்த பார்க்கும், நெருப்பு வந்து தண்ணி கூட வந்து ஒத்து போவாது. காற்று வந்து நெருப்பு கூட ரொம்ப நட்பா இருக்கும், ஆனா மண்ணுக்கு ஒன்றும் பகை கிடையாது, நெருப்புக்கு ரொம்ப நட்பா இருக்கும். இப்ப எப்படி தண்ணியும் மண்ணு சேர்ற மாதிரி காற்றும் நெருப்பும் ரொம்ப நட்பா இருக்கும். அதனால இந்த மண் ராசிகளான கன்னி மகர ரிஷபம், நீர் ராசிகளான கடகம் விருச்சகம் மீனம், அது இல்லாம நெருப்பு ராசியில வந்து தனுசும் துலாமே உங்களுக்கு ஒத்து போகும். தனுசு உங்களுக்கு ஒத்து போகும், துலாம் ஒத்து போயிடும். இந்த ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களை இவங்க திருமணம் செஞ்சுட்டா இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழ்க்கைத்தினரோட ஆளுங்கிரகங்கள் சுக்கிரன் குரு சந்திரனா பார்த்து அமைச்சுக்கிட்டா இவங்க ஒத்து போயிடுவாங்களா? சொன்னீங்க நீங்க. ரூலிங் பிளானட்ஸ் ஆளும் கிரகங்கள் வந்து சுக்கிரன் குரு சந்திரனாக இவங்களுக்கு மெஜாரிட்டியா வந்துச்சுன்னா அப்படி இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்களா இவங்க நல்ல இவங்களுக்கு நல்லா ஒத்து போவாங்களா? அந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிட்டா இவங்க எந்த மாதிரி கற்பனை செய்து வச்சிருக்காங்களோ அந்த மாதிரியே அவங்க இவங்ககிட்ட நடந்துக்குவாங்க, அது உறுதி. இவங்களை நல்லா புரிஞ்சு நடந்துக்குவாங்க. எப்பொழுதெல்லாம் இவங்க அடிக்கடி தைரியம் குறையும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு தைரியம் திடீர்னு குறையும். அந்த நேரத்துல அவங்க வந்து தைரியம் விட்டுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா இவங்ககிட்ட நடந்துக்குவாங்க. ஒருத்தர் சிறப்பான வாழ்க்கை துணை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது எந்த அளவுகோல் மூலியமா தெரிஞ்சுக்கிறது? ஒரு வாழ்க்கை துணை நல்ல பண்புகளை உடையவரா, அவங்ககிட்ட நல்ல உயர்ந்த பண்புகள் இருக்கா, குறைநிறைகளை சரி கட்டி வாழ்ற மனப்பக்கம் உள்ளவரா? எல்லாத்துலயும் குறை இருக்கு, கர்ம வினையாலதான் பிறக்கிறோம். குறையில நிறைய இருந்துச்சுன்னா நம்ம எது வாழ்க்கையை வாழ்றோம்? சித்தரால போய் எங்க உட்காந்துட்டு இருப்போம்? கர்ம வினை இருக்கிறதுனால வாழ்றோம். அப்போ அதுல வந்து அந்த குறைநிறைகளை சரி கட்டி வாழக்கூடிய மனப்பக்கம் உள்ளவரா? அதே சமயத்துல இந்த பண்பு வந்து ரொம்ப மற்றவங்களால் ஏத்துக்க முடியாத பண்பா இருந்தாலும் அது சரி வராது. பண்புங்கிறது வந்து உயர்ந்த பண்பு, சிறந்த பண்பு, அப்படியே மகான் மாதிரி அப்படிலாம் சொல்லல, அந்த அளவு முறையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பண்புகள். வாழ்க்கை துணரை அரவணைத்து போகக்கூடியவரா இருக்கணும், சரி கட்டி வாழணும், அரவணைச்சு போகணும், புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கணும், தன்னுடைய கடமைய அவங்க உணர்ந்திருக்கணும். ஒவ்வொருத்தரும் என்னுடைய கடமை என்ன அப்படிங்கறத வச்சுதான் ஒருத்தர் சிறந்த வாழ்க்கை துணைவரை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இந்த குணம்லாம் வாழ்க்கை துணைகிட்ட இருந்தா நம்ம சிறந்த வாழ்க்கை துணை அடைஞ்சிட்டோம். அவங்க பண்பு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிறது, நல்ல பண்பா இருக்காங்க, சரி கட்டி போறாங்க, அனுசரிச்சு போறாங்க, புரிஞ்சுக்கிற திறமை இருக்குது அவங்க கிட்ட, அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் சிறந்த வாழ்க்கை துணை தெரியும். அதுலயும் குறிப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மரியாதையும் என்ன, மாமனாரோட மரியாதை என்ன, மாமியாரோட மரியாதை என்ன, கொழுந்தனாரோட மரியாதை என்ன, மச்சனாரோட மரியாதை என்ன, கணவனோட மரியாதை என்ன, அந்தந்த மரியாதை எல்லாம் அவங்க அதிகார வரம்பு வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இப்ப அழகா இப்ப சீரியல்லாம் சொல்றாங்க, நீ அதெல்லாம் மாமனார் எப்படி அதெல்லாம் மதிக்காத, நீ போனா உன் பிரியத்துக்கு அந்த இந்த மாதிரி பிரியத்துக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு முதல்ல பேசிட்டு தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தியா? நான் இப்படிதான், நான் வந்து இந்த குடும்பத்துல இப்படிதான் இருப்பேன்னு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தியா? அவங்க குடும்பத்து தன்மையை வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க ஏதாவது குடும்பத்து தன்மையை சொன்னாங்களா? அவங்களும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லாம இவங்களும் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லாம திடீர்னு எப்படி வேணா யாரு வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த அதிகார வரம்பை மீறக்கூடிய இந்த குடும்பம் யாருடைய அதிகாரத்துக்கு கீழ் நடக்குது? அதை உடைச்சு பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா குடும்பத்தையே உடைஞ்சிரும், அந்த குடும்பமே உடைஞ்சிரும். அது ஒரு மாளிகையா இருந்தாலும் அது வந்து சும்மா கட்டாந்தரையாகும். அதனால அந்த மரியாதையை புரிஞ்சவங்களா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை அடைஞ்சவங்க தான் சிறப்பான வாழ்க்கை துணை அடைஞ்சவங்க. அதை மீறணும்னா கூட அதுக்கு தகுந்த டைம் எடுத்து அதுக்கு தகுந்த விவரத்தை சொல்லி அதை மற்றவங்களுக்கு புரிய வச்சு அப்படி அதை மீறணும். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அப்படிலாம் பார்த்துட்டு தான் முடியாதுன்னு சொல்லிட்டு மீறுறவங்க வந்து வந்தவனா கண்ணாடி மாளிகை ஒரே கல்ல அடிச்சு கண்ணாடி மாளிகை தூள் தூள். குடும்பங்கிறது ஒரு கண்ணாடி மாளிகை தான், இரும்பு கோட்டையெல்லாம் கிடையாது.
குடும்பங்கிறது கண்ணாடி மாளிகை தான், அது இரும்பு கோட்டையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கல் எடுத்து போட்டா போதும், அப்படி தூள் தூளப்படும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்த ஆண்களுக்கு வாழ்க்கை துணைவி எப்படி அமைவாங்க? அனுசரணையா இருப்பாங்க, குடும்ப பொறுப்பை ஏத்துக்குவாங்க, நிர்வாக திறமை அவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தா கூட, இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைக்கு குடும்பத்துல ஒரு அதிருப்தி இருந்தா கூட அதை வெளிக்காட்டிக்காம திருமண வாழ்க்கை சிறப்பா ஓடிட்டு இருக்கும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க குடும்ப பொறுப்பை அதிகமா சுமந்துக்குவாங்கன்னு கூட சொன்னீங்க, எல்லாம் கடமையை தவறாம செய்வாங்கன்னு சொன்னீங்க. இவங்க அதிகமா சுமந்துக்குவாங்களா அல்லது இவங்க மனைவிட்ட அதிகமா ஒப்படைச்சிருவாங்களா? இவங்க ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல திருமணம் பண்ணிட்டா கடமையெல்லாம் சரியா செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இவங்க பொறுப்பு அதிகம் சுமந்துக்குவாங்களா அல்லது மனைவிட்ட அதிகம் ஒப்படைச்சிருவாங்களா? இவங்க மனைவி கிட்ட குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க பாட்டு அப்படி ஹாப்பியா சுதந்திரமா இருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி அமைதி சுதந்திரம் அப்படி போய் அதுல அப்படி இருந்துக்குவாங்க. தனிமையா இருந்தா கூட சரி, எல்லாம் விட்டுட்டு வீட்லயே அப்படியே ஹாப்பியா அமைதியா இருந்தா கூட இவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். சுதந்திரமா தன்னை யாரும் கட்டுப்படுத்துறவங்க அங்க இருக்கக்கூடாது, நம்ம அமைதி கிடக்கூடாது. இது ரெண்டும் விரும்புவாங்க. இவங்க வாழ்க்கை துணைவியின் சிறப்பு என்ன? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிறப்பு என்ன? இவங்க சம்பாதிக்கிற பணத்தை வீணடிக்க மாட்டாங்க, அதை சேமிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை துணைவி இவங்களுக்கு அமையும். அது இவங்க கொடுத்து வச்சது. இவங்க குடும்பத்தை சிறப்பா வாழ்றதுக்கு ஆராய்ச்சி செய்வாங்களா அல்லது தன்னை அறிவாளியா காட்டிக்க அதிகம் ஆராய்ச்சி செய்வாங்களா? குடும்பத்தை சிறப்பா வாழ இவங்க வாழ்க்கை துணை இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இவங்க தன்னை அறிவாளியா காட்டிக் கொள்வதற்கு தன்னுடைய அறிவை செலவிடுவாங்க. இந்த ராசியை சேர்ந்த ஆண்கள், இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க செலவு செய்யற குணம் எப்படி இருக்கும்? இவங்க எப்படி செலவு செய்வாங்க? இவங்க ரொம்ப கஞ்சத்தனம் உள்ளவங்க, பாக்குறதுக்கு அதிக செலவாளி மாதிரி காட்டிக்குவாங்க. சில சமயத்துல தேவையே இல்லாத வீண் செலவு திட்டம் போடாம செஞ்சிருவாங்க. கஞ்சத்தனமா இருந்து அதை அந்த வைஸ் இன்வெஸ்ட்மெண்டா பண்ண மாட்டாங்க. அது சில நேரத்துல தேவையே இல்லை அந்த விஷயம், அதுல போய் படப்படன்னு அதுல போய் காசு போட்டுருவாங்க. அது இவங்களுடைய குணம். இந்த படபடப்பு, சிடுசிடுப்பு, அவசரம், இது 3 தான் இவங்களோட மைனஸ் பாயிண்ட். அந்த நேரத்துல வந்துச்சுன்னா அவங்க காசு அடித்து செலவழிச்சிருவாங்க. ஆனா திட்டம் போட்டு செயல்பட ஆரம்பிச்சோம் இவங்கள மாதிரி திட்டம் போறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா தந்திரமும் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிற தன்மையெல்லாம் இருக்கும். அப்படி இருந்து இவங்க செலவு செஞ்சாங்கன்னா கஞ்சத்தனமா இருப்பாங்க, அதுல சேமிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை துணை அவங்க கிட்ட கஞ்சத்தனத்தை காமிப்பாங்க, கொஞ்சம் அற்பத்தனத்தையும் காட்டுவாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவே இவங்களோட தன்மையை தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, இவங்களோட கஞ்சத்தனத்தையும் இருக்குது, கொஞ்சம் அல்பத்தனத்தையும் காமிக்கிறாங்கல்ல, அதுக்கு இவங்க வாழ்க்கை துணை என்ன மாதிரி அதை சரி கட்டுவாங்க. கொஞ்ச காலம் போராடி பார்ப்பாங்க, 1-2 வருஷம் போனோன்னா இவங்க சிக்கனத்தை கையாள கத்துக்குவாங்க. அவங்க சிக்கனமா இருக்கணுங்கிறது, அவங்க வீண் செலவு பண்ணக்கூடாதுங்கிறது, கொஞ்சம் இந்த மாதிரி இதுல தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது. இவங்க இதாயிட்டா இவங்க நல்ல மூடு கொண்டாங்க, இவங்க ரொம்ப அவசரமா இருக்காங்கன்னா செலவு பண்ணலாம், ஆனா வாழ்க்கை துணையை செலவு பண்ணக்கூடாது. வாழ்க்கை துணையும் சிக்கனமா இருக்கணும், அதுதான் அவங்க கொள்கை. இவங்களும் கொஞ்ச நாள் போராடி பார்த்துட்டு கடைசியில் அவங்களோட சிக்கனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க பெண்களா இருந்தா அந்த பெண்கள் குடும்ப பொருளாதாரத்துல எப்படி நடந்துக்குவாங்க? இவங்ககிட்ட ஒரு விசித்திரமான பாலிசி இருக்கு. ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்துதான் குடும்ப செலவுல பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. நமக்கும் பொறுப்பு இருக்குல்ல, நாமும் பாதி செலவு ஏதோ ஒரு வகையில கவனிச்சு சம்பாதிச்சு செய்யணும்ல அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. இவங்களை மட்டுமே சம்பாதிச்சு கணவர் சம்பாதிக்காம இருந்தா அவரும் சம்பாதிக்கணும்ல, நாமளே பூரா செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும் அப்படிங்கிற கொள்கை உடையவங்க. ஒருவேளை கணவரோட வருமானம் மிக குறைவா இருக்கு, இவங்க வருமானம் அதிகமா இருக்குது அப்படின்னா 2 பேரும் சரிசமமா தாங்க செலவு செய்யணும், நீங்களும் ஏதோ ஒரு சம்பாதிக்கணும் இல்லைங்க, அப்பதாங்க நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்த பெண்கள் குடும்ப தலைவியா இருக்காங்க. அப்படி இவங்க குடும்ப தலைவியா இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தை ரொம்ப நல்ல முறையில பேணி காப்பாங்க. எதையும் திட்டம் போட்டுதான் செய்வாங்க, எதையும் நல்ல முறையில செய்வாங்க. குறிப்பா தானும் எதையும் வீண் செய்யக்கூடாது, அடுத்தவங்களும் எதையும் வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களை வீணடிக்க விட மாட்டாங்க.
ஊதாரித்தனத்தை தவிர்த்துருவாங்க. குடும்ப நிர்வாகத்தை வேலை விஷயம் தான் வந்துச்சா ரொம்ப சுறுசுறுப்பா அதில் செயல்படுவாங்க. இவங்க தன்னுடைய வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் திருப்திகரமாகவும் செய்வதில் வல்லவர்கள். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்த பெண்கள் குடும்ப தலைவியா இருந்தா தன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாகவும் திருப்திகரமாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நல்ல திட்டம் போட்டு செயல்படுவாங்க. இப்படி குடும்ப பொருளாதாரத்துல சிறப்பாக செயல்படும் இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் வாழ்க்கை துணைவரை திருப்திகரமா வச்சுக்க முடியுமா? வச்சுக்குவாங்களா? இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை மகிழ்ச்சியாகவும் நட்பாகவும் திருப்திப்படுத்துபவராகவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவரை மகிழ்ச்சியாகவும் நட்பாகவும் திருப்திப்படுத்துபவராகவும் இருக்க முயற்சி செய்வாங்க. ஆனா அது முடிகிறது இல்லை. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்த பெண்கள் காமத்தை பத்தி என்ன கருத்து வச்சிருப்பாங்க? இவங்க பாலுணர்வு அப்படிங்கிறது ஒரு அற்பத்தனமானது அப்படிங்கிற கருத்து உள்ளவங்க. அது ஒரு மட்டமான செயல் அப்படிங்கிற கருத்து உள்ளவங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது நம்ம தொல்லைதான் தரும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சிருப்பாங்க. இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்ட கணவன்மார்கள் என்ன குறிப்பா தெரிஞ்சுக்கணும்? தன்னுடைய வாழ்க்கை துணைவி மனைவி பாலுணர்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே அப்படின்னு அவங்கள தவறா எடுத்துக்கூடாது. அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அதை வச்சு ஒரு விஷயம் அவங்க இது பண்ணிக்கிறது இல்லை. இவங்க குடும்பத்துக்கு கணவன் மனைவி தேவை தாம்பத்தியம். ஆனா எப்பவும் பாலுணர்வை பத்தி எண்ணத்துல இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இவங்க குடும்ப பொறுப்பையும் சிக்கனத்தையும் புரிஞ்சு நல்ல குணங்களை வச்சு குடும்பத்தை சிறப்பா நடத்தும் மனப்பாங்கு உள்ளவங்க. அதை இவங்க வாழ்க்கை துணர்னு புரிஞ்சுக்கணும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்த பெண்களை மணந்த வாழ்க்கை துணர்கள் அவங்க குடும்ப பொறுப்பானவங்க, சிக்கனமானவங்க, நல்ல குணங்களை உள்ளவங்க, குடும்பத்தை சிறப்பா நடத்தும் மனப்பாங்கு உள்ளவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நேயர்களே, இன்று இத்துடன் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னும் சிறப்பான பல விஷயங்களோடு சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.